அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி, எம்ஜிஆர் நகர் பிஜிலி. உங்கள் பிஜிலி ரமேஷ், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது டைரக்டர் சந்துரு சார் உலகை வெல்லவா அப்படின்ற ஒரு படம் விரைவில் எடுக்க இருக்கிறார். கதையெல்லாம் சொல்லிட்டாரு. இது ஒரு அம்சமான கதை. இதில் மெயினாக என்னை வச்சு ஒரு இது பண்ண போகிறாரு. அதில் நான் பரிபூர்ணமாக சந்தோஷப்பட்டுறேன். ஒரு 2-3 வார்த்தையை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க, அதை நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் பண்ணுறேன், இதை நல்லா பாருங்கள். எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபோட்டோவை வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அந்த ஃபோட்டோவை வச்சு 7 தேசிய விருது கூட எங்களுக்கு வேண்டாம். ஒரே ஒரு தேசிய அவார்டு வாங்கி கொடுங்க. அந்த தேசிய அவார்டு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த படம் எனக்கு எத்தனை படம் வந்தாலும் சரி, அத்தனை படத்தில் வர வருமானம் பாதிக்கு பாதி 100 ரூபாய் சம்பாதிச்சுன்னா அதில் 50 ரூபா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அந்த மாதிரி நான் தரேன்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கொண்டு, ஆனால் இது ஒரு சத்தியம் மட்டும் சொல்கிறேன். சந்துரு சார் இந்த படத்தில் அதே மாதிரி 6 ப்ரொடியூசர் சார் இருக்காங்க. இவரும் ஒரு ப்ரொடியூசர் சார் தான், ஜோசப் இவர் பேர். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ மைக் பிடிச்சி பேசுகிறேன்னா, நான் போய் பேச விரும்பலை. என் தலைவர் ஃபோட்டோவை வச்சு 7 தேசிய அவார்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு தேசிய அவார்டு வாங்கி கொடுத்தா போதும். இந்த படத்தில் நடிக்கிற, இனி வர படத்தில் நடிக்கிற, படத்தில் வர பாதிக்கு பாதி வருமானம் நான் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன்றதை என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. போயிடாதீங்க. முக்கியமான ஒரு பதிவு. ஃபோட்டோ அப்படியே தூக்கி பிடிங்க சார். முக்கியமான ஒரு பதிவு. நான் உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஏஎம் சந்துரு. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கார். பக்கத்துலேயே நம்ம பிஜிலி சார் இருக்கார். இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், நம்ம படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். ரியலாக சவால் விட்டுருக்கேன். என்னென்னு சொல்லியிருக்கேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும், கமலஹாசன் சார் ஃபோட்டோவை நடிக்க வச்சியும், விஜய் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும், அஜித் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும், பிஜிலி சாரை நடிக்க வச்சியும் 7 தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்லி நான் சவால் விட்டுருக்கேன். ஆல்ரெடி இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. எனக்கு பிஜிலி சார் ஒரு சவால் விட்டுருக்காரு. சந்துரு டைரக்டர் எனக்கு பிஜிலி சார் ஒரு சவால் விட்டுருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஃபோட்டோவை நடிக்க வச்சு நீங்கள் 7 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், ஒரே ஒரு தேசிய விருது மட்டும் வாங்கித்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், ஒரே ஒரு தேசிய விருது வாங்கித்தாங்க. அப்படி நீங்கள் ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், வாழ்நாள் முழுக்க சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் சரி பாதி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தருவுன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கார் நம்ம பிஜிலி சார். உண்மையிலேயே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட தீவிர ஃபேன். இந்த மாதிரி ஒரு தீவிர ஃபேனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு ஒரு தேசிய விருது நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால், இந்த படத்தில் வாழ்நாள் முழுக்க நம்ம பிஜிலி சார் தன்னுடைய சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில், தன்னுடைய சம்பளத்தில் சரி பாதி கண் பார்வை இல்லாதவங்க கொடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காரு. இது ஏன் இந்த பதிவு இங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஏன் இந்த பதிவு இப்போ பண்ணுறோம்னு சொன்னால், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பிஜிலி சார் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு சீன்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த படத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், பிஜிலி சாரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், பிஜிலி சாரை நடிக்க வச்சோம், ஒரு தேசிய விருதை நான் வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படியெல்லாம் இந்த படத்தில் முயற்சி பண்ண போகிறேன். அது அப்படியே கதைக்களமாக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படத்தில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவி என்ன மூவின்னு சொன்னால், 100 நாட்கள் உணவு விருந்து, 100 உதவி இயக்குநர்களுக்கு பண்ண போகிறோம். அந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவியில் நம்ம பிஜிலி சார் தான் ஹீரோ. புரிஞ்சுதா? 100 நாட்கள் உணவு விருந்து 100 உதவி இயக்குநர்களுக்கு பண்ண போகிறோம். அந்த 100 நாட்கள் உணவு விருந்து 100 உதவி இயக்குநர்கள் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி மூவிக்கு நம்ம பிஜிலி சார் தான் ஹீரோ. கண்டிப்பாக
இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், பிஜிலி சாரையும் நடிக்க வச்சோம். கண்டிப்பாக நான் ஒரு தேசிய விருது வாங்கி கொடுப்பேன். அதுக்கு பிறகு நம்ம பிஜிலி சார் வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு சேவை செய்யணும். கண்டிப்பாக பிஜிலி சார் மேலும் மேலும் வளரணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. என்னுடைய ப்ரொடியூசர் வந்துட்டு இந்த படத்துக்கு என்னுடைய ப்ரொடியூசர் வந்துட்டு 6 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ப்ரொடியூசர் இங்கே இருக்கார், ஜோசப் ரொசாரியோ சார் வந்து இங்கே இருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம பிஜிலி சாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல்ட்டு ஏன்னா வந்துட்டு வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சம்பளத்தில் சரி பாதி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய நம்ம பிஜிலி சார் வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்வாங்க. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. பாருங்க, இந்த ஃப்ளெக்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார். பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் உலகை வெல்லவா மூவி முதல்வரிடம் அன்பளிப்பு வாங்குவேன். இதுதான் படத்தோட டைட்டிலு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் போட்டோவை நடிக்க வைத்தும், பிஜிலி சார், போண்டாமணி சார், மன்னை சாதிக் சாரையும் நடிக்க வைத்தும் 7 தேசிய விருது வாங்கி தருவேன் சவால். அப்படி இந்த படத்திற்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தால் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார், டி ராஜேந்திரன் சார், எஸ் சந்திரசேகர் சார், ஆர்கே செல்வமணி சார், நாசர் சார், ராகவா லாரன்ஸ் சார், பேரரசு சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? நான் இந்த ஃப்ளெக்ஸில் என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னால் நம்ம பிஜிலி சாரையும், போண்டாமணி சாரையும், மன்னை சாதிக் சாரையும், ரஜினி சாரையும், கமலஹாசன் சாரையும், விஜய் சாரையும், அஜித் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா இங்கே இருக்கிற நடிகர்கள் நம்ம டி ராஜேந்திரன் சார், ஆர்கே செல்வமணி சார், நாசர் சார், ராகவா லாரன்ஸ் சார், பேரரசு சார், விஜய் சாருடைய அப்பா, இவங்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் 7 தேசிய விருது இந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தா இந்த நடிகர்கள் 1 மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிப்பார்களா? இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், உலகை வெல்லவா மூவி 2 படத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். கண் பார்வை இல்லாதவனுக்காக படம் பண்ணுறோம். அந்த படத்திலேயே முதல் முறையாக ஒரு நல்ல மனிதரை நான் பார்க்குறேன். படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பிஜிலி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஃபோட்டோவை நடிக்க வச்சு நீங்கள் ஒரே ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க என்னுடைய சம்பளத்தில் சரி பாதி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தருவுன்னு சொல்லிட்டு பிஜிலி சார் சொல்லியிருக்காரு. பிஜிலி சார் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்தில் சரி பாதி கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு அவருக்காகவே ஒரு தேசிய விருதான வாங்கணும், அவருடைய ஸ்டைலில் ஒரு தேசிய விருதான வாங்கணும். அவர் இனிமேல்ட்டு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு சார். ரொம்ப நன்றி சார். மிக்க 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 மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். ரொசாரியா சார். ரொம்ப நன்றி சார். மணி நைட்டு 10 ஆகுது. இந்த நேரத்துலேயும் வந்து நம்ம பிஜிலி சாரை பார்த்துருக்கோம், 4 வார்த்தை பேசியிருக்கோம். பிஜிலி சார் வந்துட்டு தன்னுடைய வருமானத்தில் சரி பாதி வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல்ட்டு நம்ம பிஜிலி சாருடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ணேன் சார். ரொம்ப நன்றி சார்.